கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, 30/11/2020 சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். சகல தீமைகளிலிருந்து விலக்கியவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய சமூகமே இருக்கும் முன்பதாய் கடந்து செல்லும்படி ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் அபிஷேகம் இவரோடு வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற ஒளியானது இவருடைய வாழ்க்கையில இப்பொழுது அப்பா நிரப்பட்டம் எல்லா தீமைக்கும் விலக்கியவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து செஞ்ச பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, குடும்பத்தின் மீது செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன்ப்பா. ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பு அருணும் ஆசீர்வாதமும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தானியேல் 3:17 படி கர்த்தருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா இவருக்கு சகலத்திலுமே நீர் நன்மையை கொடுங்க ஆண்டவரே. என் தேவனே, உடைய ராஜ்யத்தில் அப்பா சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கிறபடினாலே சகலமும் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் உண்டாகும்படி நீங்க செய்யுங்க. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 30/11/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படி உடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இந்திய தேசத்துல நன்மையான இவுகளை தந்து நீங்க வழி நடத்துங்கப்பா. உடைய கிருபை, உடைய நன்மைகள் தேசத்தில் உண்டாகட்டும். உடைய அபிஷேகமானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. சகல தீமைகளிலிருந்தும் அப்பா தேசத்தை நீர் மீட்டுக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து கேட்கிறேன்ப்பா. அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.